ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சொல்லலை உங்கள்கிட்ட. இப்போயுமே ஏன் சொன்னேன்னா, என்கிட்ட பேசிடுறாங்க, அதனால தான் சொல்கிறேன். நான் லைவுக்கு வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு, சிஸ்டர் உங்கள் மாமியார் உங்கள்கிட்ட பேசினாங்களா, என்ன சொன்னாங்க, பேசுனீங்களா இல்லையா, எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நான் தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. ஸோ இன்றைக்கும் சொல்லலைன்னா வந்துட்டு தப்பாகிடும், சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கேன். என்னன்னா பார்த்திங்கன்னா, எனக்கும் மாமியாருக்கும் வந்துட்டு எப்போதுமே சரி, மாமியார் மருமகனாலும் சண்டை தானே, சண்டை தான் இருக்கும் இல்லையா? பீகாரில் இருக்கவங்களே வந்துட்டு நல்லா இருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மனஸ்தாபம், ஒரு அரை மணி நேரம் பேசிக்க மாட்டோம், ஒரு மணி நேரம் பேசிக்க மாட்டோம். ஸோ அதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்ந்துக்குவோம், மறுபடியும் இது பண்ணிக்குவோம். அப்படி தான் போயிட்டுருக்கோம். அப்போ என்னன்னாச்சுன்னா, திடீர்னு வந்துட்டு நான் வந்து பிஆர்க்குள்ளே எங்கள் மாதிரி மாமா இறந்துட்டான்னு ஃபோன் வந்துச்சு. ஸோ ரொம்ப நாத்தனா வீட்டிலேருந்து அழுதுகிட்டு மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப அழுதுகிட்டு ரொம்ப உடஞ்சி போய் ஒரு உயிர் இல்லாத இது மாதிரி அப்படி ஜன மாதிரி அப்படி தான் உட்காந்தேன். அவ்வளோ அழுதுட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, என் குழந்தைனால வந்து ஊருலேருந்து வந்திருந்தாங்க, தமிழ்நாட்டிலேருந்து பீகாருக்கு வந்திருந்தாங்க. ஸோ அப்போலாம் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, புனிதா நான் வேலைக்கு போகிறேன், நீ என்ன பண்ணு, சமைச்சிரு, சரியா, எல்லாத்துக்கும் சமைச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. நான் இருக்க நிலமை என்ன, அன்றைக்கி வந்துட்டு எங்கள் மாமா இறந்துட்டாங்க, இன்னும் ஊரில் வந்து அந்த இது எடுக்கலை, எல்லாம் அழுகுறாங்க. இந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு எல்லாம் அழுகுறாங்க, ஃபோன் மேலே ஃபோன் அழுது எல்லாம் என்ன சமாதானப்படுத்துகிறாங்க, ஃபோன் பண்ணி எங்கள் அக்காலாம் என்ன சமாதானப்படுத்துகிறாங்க, அழுகாத எதுவும் ஆகிடும் சொல்லிட்டு என்ன சமாதானப்படுத்துகிறாங்க. அந்த ஸ்டேஜில் நான் இருக்கேன். ஒரு ஒரு குழந்தைய கூட பார்க்க முடியாத அளவுக்கு நான் இருக்கேன். என்னை போய் சமைச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு போடு அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசில் வருத்தம். நான் என்ன சொன்னேன்னா, அவங்க வேலைக்கு போகிறது அவங்களுக்கு முடியலைன்னா நம்ம சமைச்சு நம்ம ஏதோ இது பண்ணி சமைச்சிருக்கலாம். அவங்க வந்து வேலைக்கு போகிறதுக்காண்டி நீ சமைச்சு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. நான் சொன்னேன், எனக்கு சாப்பாடு வேணும், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த வரேங்க்கா, உங்களுக்கு வேணும்னா சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு நாங்கள் ஊருக்கு போட்டு மாமா வந்தாங்க. மறுபடியும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்துட்டு என்னை போகக்கூடாது, நீ வந்து தமிழ்நாட்டுக்கு போய் போகக்கூடாது, சோளம்லாம் அறுவடை ஆகட்டும், நெல்லெல்லாம் சோளம்லாம் அறுவடை பண்ணி தானே இருந்தோம், நெல்லெல்லாம் வந்துட்டு நான் நடுவு நட்டப்புறம் தான் போகணும், நீ நடுவு நட்டு யார் தண்ணி பாய்ச்சறது, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நாள் வச்சு தான் போகணும், நீ இப்போல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு செம்ம கோவம். அப்போ வந்து நான் தமிழில் வந்து மாமா திட்டுவேன். என்ன திட்டுவேன்னா, உங்கள் குடும்பத்தில் சப்போஸ் இப்படி நடந்துதான் நீ அப்படிலாம் வெயிட் பண்ணுவியா, உங்கள் ஆத்தா இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டோடனே அன்றைக்கே எனக்கு டிக்கெட் போட்டு 2 நாள் அழைச்சிட்டு வந்தியா இல்லையாங்க என்ன, அது மாதிரி பண்ண வேண்டியது தானே. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு துக்கம்னோடனே நீ என்ன உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் நாள் கழித்து போகலாம், 1 மாதம் கழித்து போகலாம், 2 மாதம் கழித்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும்? அங்கே எங்கள் வீட்டில் அப்பா கிடையாது, எனக்கு வந்து அப்பா இல்லை, எங்கள் மாமா தான் எல்லாம் பார்த்துட்டாங்க. இப்போ அவங்களே இல்லைங்கக்குள்ளே அவங்க குடும்பம் எப்படி இருக்கும் நினச்சி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மாமாட்ட வந்துட்டு அப்படி தமிழில் ஒவ்வொரு வார்த்தை கேட்கக்குள்ள அது வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் அவங்கள எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேசலாம், ஆனால் வந்து அவங்களாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டா, மறுபடியும் வந்துட்டு டிக்கெட் போட்டாச்சு. போட்டிருக்கோள்ள மாமா சொன்னாங்க, நீ வந்து சமைக்க வேணாம், டிக்கெட் போட்ட பிறகு சரிங்களா, ஏன்னா வந்து நாங்கள் பேக்கிங் பண்ணி ரெடி ஏன்னா 11 மணிக்கெல்லாம் ட்ரெயின், 11 மணிக்கெல்லாம் கிளம்பணும், 12 மணிக்கெல்லாம் 1 மணிக்கோ ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறதுனால நீ எல்லாத்தையும் பேக் பண்ணி சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு வந்து லேட் ஆகும், சரிங்களா, சமைச்சு சாப்பிட்டுட்டு அதெல்லாம் மறுபடியும் கழுவி பேக் பண்ணிவிட்டு போக லேட் ஆகும். அதனால் என்ன பண்ணுன்னா, கிளம்பிட்டு இந்த ஓப்படியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட வந்து ஒரு கிளாஸ் வந்து அரிசி கொடுத்துருவோம், அவங்க சமைச்சிடுவாங்க, நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாம். அம்மாட்ட வந்து எப்போதுமே எனக்கு வந்து சப்பாத்தி வந்து அவங்க வந்து சாஃப்டாக செய்வாங்க. யார் எங்கள் வீட்டிலேருந்து இந்த மாதிரி தமிழ்நாடு வந்தாலுமே அவங்க தான் ரொட்டி செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் வந்து அம்மாவே வந்து ரொட்டி செய்யட்டும், நீ மட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் மட்டும் பண்ண அப்படின்னுச்சு. ஸோ நானும் அதே மாதிரி ஹெல்ப் பண்ணிவிட்டு என்னோடய பாத்திரம்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சமைச்சிருந்தா நான் என்ன பண்ணேன், குளிச்சுட்டு டக்குன்னு என் மாமியார்கிட்ட போய் ரொட்டி சப்பாத்தி செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்கள்ட்ட போய் ஒரு ரொட்டி எடுத்துக்கிட்டு, சரிங்களா, சப்பாத்தி எடுத்துக்கிட்டு என் ஓப்படியாக சமைச்சிருந்தால, ஸோ அவள்கிட்ட போய் ஒரு கொஞ்சோண்டு குழம்பு எடுத்துகிட்டு அப்புறம் பாப்பா தூக்கிட்டு இப்படி போகல. என் சின்ன மாமியாவோடு, உங்களுக்கும் தெரியுமே, என் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, எனக்கு சின்ன மாமியாவோடு பெரிய மாமியாவோடு எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுவேன். நானும் இல்லை, அங்கே எல்லாருமே சகஜமாக தான் பழகுவோம். ஸோ அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவங்க உள்ள குழம்பெல்லாம் எடுத்து வச்சு, ஏன்னா எனக்கு மனசில் தோணுச்சு, இனிமேல் எனக்கு தெரியும், ஏன்னா நம்ம அவ்வளோ வந்தோம்னா சீக்கிரம் போக முடியாது அப்படின்னு என்னோடய மைண்டில் இருந்துச்சு. அதனால் நினச்சிட்டு
உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது உடனே வந்துட்டு என் மாமியாவுக்கு கோபம் வந்து பார்த்துட்டு, இங்கே சமைச்சிட்டு இருக்கோம், நீ எப்படி அங்கே போய் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கோபம். ஏன்னா நான் வந்து அப்போ குளிச்சுட்டு சும்மா அந்த ரொம்ப பசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ சாப்பிட்றேன், மறுபடியும் வேறு சாப்பிட்ணும். அதெல்லாம் மறந்துட்டு அவங்க வந்துட்டு டக்குன்னு வார்த்தையை விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என் ஓப்பையாரை வந்துட்டு கொடுக்குறது அவங்கள்ட்டே சோறு அரிசி கொடுத்துருவாங்க, அவங்களே சமைச்சிருப்பாங்க, அவங்களே ரொட்டி சுட்டுருப்பாங்க, எங்கள்கிட்ட எடுக்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுவிட்டா. அது வந்து எங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. உங்கள்கிட்ட கொடுத்தோம், எங்கள் அம்மாட்ட தானே கொடுத்தோம், நீ எதுக்கு இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கோவமாயிடுச்சு. ஏன்னா வந்து நீங்களும் போய் கொடுக்குறீங்க வாங்குறீங்க, அந்த சித்தி வீட்டில் வந்து நீங்களும் பண்ணிக்கிறீங்க எல்லாம் பண்ணிக்கிறீங்க, அதே வந்து என் முன்னாடி கொடுத்தா பண்ணால் நீங்கள் ஒரு தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோபம். நான் மட்டும் அவங்களோட பேசக்கூடாது, அப்போ எல்லாம் பேசுவாங்க வாங்கிக்குவாங்க, நான் வந்து அவங்கள்ட்ட பேசக்கூடாது ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடு மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா. நான் அவங்களோட பேசிட்டேங்கிறது அவங்களுக்கு ஒரு கோபம். அது கூட வந்து அவங்களோட நிலம் வந்து அவங்களோட நிலத்தை வந்து எங்களுக்கு விற்கிறாங்கங்கிறது வந்து எங்கள் குடும்பத்தில் என் மாமியாருக்கு என் ஓப்படியாவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன கோபம். ஸோ அப்படி இருக்கக்குள்ளே வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டோங்கிறது பெரிய பஞ்சாயத்து ஆகிப்பிடிச்சி. ரொம்ப வந்து இந்த மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்க. ரொம்ப அழுதுட்டேன், ரொம்ப பிரச்சனை பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் இங்கேருந்து போயிட்டு கிளம்பிட்டு மறுபடியும் என் மாமியார் கல்ல போய் விழுந்தா மாமியார் ஆசீர்வாதமே பண்ணலை. டக்குன்னு இப்படி திரும்பிக்கிட்டு அப்படி போயிட்டாங்க. எல்லார் காலையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கி தான் வரணும் ஊர்லேருந்து வரக்குள்ளே. என்னை விட சின்னவங்களாக இருந்தால் என் காலில் என் ஓப்படியாக வந்து என் காலில் விழுவாங்க, என்னோட பெரியவங்களாக இருந்தால் நான் அவங்க காலில் விழுந்து வரணும். ஸோ அப்படி எல்லார் காலையும் விழுந்து வரக்குள்ள எல்லாருமே எனக்கு வந்து நான் போயிட்டு பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் என் மாமியார் மட்டும் சொல்லவே இல்லை, டக்குன்னு திரும்பிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு வரவங்களும் பார்த்துட்டே இருந்தாங்க. அப்படி பண்ணக்குள்ள எப்படி இருக்கும், வீட்டில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் ஒரு 2 குழந்தைங்களை தூக்கிட்டு வரேன், பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறது ஒரு வாரத்தில் என்ன ஆக போகுது சொல்லலை என்கிட்ட. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டி ஏறுறதுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. அவங்க ஏதாச்சும் பண்ணிவிட்டு போட்டு நான் வந்து இது பண்ணேன். அப்போ அப்படியே நின்னாங்க, போகலாம் எதுவும் சொல்லவும் இல்லை, அப்படியே நின்னாங்க. நான் பட்டா ஏறி மறுபடியும் வந்துட்டேன். ஊருக்கு வரக்குள்ள இதே மற்ற மருமகள்லாம் வந்து ஊருக்கு போனால் என் ஃபோன்லேருந்து 1000 தடவை ஃபோன் பண்ணாங்க, எப்படி போய் சேர்ந்துட்டிங்களா, பஸ்ஸு கிடச்சிச்சா, வண்டி கிடச்சிச்சா, ஆட்டோ கிடச்சிச்சா, பக்கத்தில் 1 கிலோமீட்டர் 1 ஹவர் ட்ராவல், 1/2 ஹவர் ட்ராவலில் வண்டி கிடச்சிச்சா, ட்ரெயின் கிடச்சிச்சா, எப்படி போனீங்க, எதுவும் சாப்பிட்டு போனீங்களா, எதுவும் தண்ணி குடிச்சிங்களா, பிள்ளைங்களை பத்திரமா வச்சுக்கிட்டியா, பிள்ளைங்க என்ன அழுதுச்சா, வாந்தி எடுத்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கொஸ்டின் கேட்பீங்க. என் ஃபோன்லேருந்து அத்தனை தடவை ஃபோன் பண்ணிங்க, எத்தனை மணிக்கு போய் சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இங்கேருந்து வந்துட்டு எத்தனை கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 2800 கிலோமீட்டர் தாண்டி வரேன். 2 குழந்தைய அழைச்சிக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க தான் வராங்க, இல்லைங்களே எல்லோரையும் அழைச்சிட்டு வரேன். ஒரு கால் பண்ணி கேட்டிருக்கலாம், போய் சேர்ந்துட்டேன், அம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, வீட்டில் எப்படி இருக்காங்க, தங்கச்சி பயப்பட வேணான்னு சொல்ல, பத்திரமா இருக்க சொல்லு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். என்கிட்ட சொல்லலை. ஏன்னா மற்றவங்க கேட்கலன்னா அது வேறு. ஏன்னா நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் இதே வீட்டில் வந்து இருந்திருக்கீங்க. என் தம்பி கல்யாணத்துக்கு வந்துட்டு ஒரு 10 நாள் வந்து தங்கி இருந்திருக்கீங்க, 15 நாள் வந்து என்னோட என் குடும்பத்தில் ஒரு ஆளாக வந்து எல்லாருமே சேர்ந்து தங்கியிருக்கோம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ருக்கோம். எங்கள் மாமா வந்து அப்படி பண்ணியிருக்காங்க. அப்படிங்கக்குள்ளே நீ ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் ரொம்ப கஷ்டம். அதனால் நான் சுத்தமாக ஃபோனே பண்ணலை. அவங்களாம் பண்ணவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் அவங்களும் அதுலேருந்து ஃபோனே பண்ணலை. அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் வந்துட்டு மாமா வந்துட்டு ஃபோன் பண்ணி திட்டிருக்காங்க. அந்த பொண்ணு தான் சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு அப்பயே வந்து அந்த பிள்ளை வந்து அப்பயே வந்து உங்கள்கிட்ட வந்து இது அங்கே வந்துச்சு, ஆசீர்வாதம் வந்துச்சு, நீங்கள் கொடுக்கல, அதுதான் ஏதோ சின்ன பொண்ணு ஏதோ தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து மன்னிச்சு போகணும் தானே, நீங்கள் பெரியவங்க தானே, நீங்களாம் மன்னிச்சு போகணும், நீங்களே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், நீங்கள் என்ன இப்படி பிடிவாதமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா உள்ள சண்டை. அவங்க 2 பேரும் சண்டை, எங்கள் வீட்டு வரவங்களுக்கும் எங்கள் மாமியாருக்கும் 2 பேரும் சண்டை. ஸோ 2 பேரும் இப்போ பேசிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் இடையில ஒரு ஃபோன் கால் வந்துட்டு வீடியோ கால் பண்ணாங்க. நான் எடுத்துகிட்டு என்னம்மா நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா அப்படின்னு கேட்டேன். பாப்பா காமி அப்படின்னாங்க. நல்லா இருக்காம்மா, நீ எப்படி இருக்கேன்னு கூட கேட்க, நல்லா இருக்காம்மா பாப்பா கொடுங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அப்படி கூட கேட்கல. டக்குன்னு வந்துட்டு பாப்பா காமி அப்படின்றாங்க. அது இன்னும் மனசு கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏன்னா வந்துட்டு நாங்கள் பிஆரில் வந்து அப்படி உங்களுக்கு தெரியும், ஒரு மாமியார் மாதிரிலாம் பண்ணலைன்னா அது எப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தான் தெரியும். மற்றவங்களோட நான் எப்படி பார்த்துக்கிட்டேன்னு எனக்கும் மட்டும் இல்லை, அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி கோல அவங்க அப்படி பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கள் வீட்டு வரவங்க வந்து ஃபோன் பண்ணி அழுதாங்க. மாதிரி வீட்டில் ஃபோன் பண்ணி சண்டை போட்டுட்டேன், கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதாங்க. ஸோ நம்மளால எதுக்கு அவங்களாம் சண்டை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அப்புறம் நானாவே கால் பண்ணி என்ன நடந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு பேசினேன். அதுக்கடையில் வந்துட்டு எனக்கு ஒரு ஆள் ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க, இது மாதிரி உன் மாமியா வந்து நீ வந்து அவங்கள வந்து தமிழ் வந்து அவ்வளோ பேசுறியான், திட்டுறியான், அவங்கள தமிழ்லையே திட்டுறியான்,
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னோட பாத்திரம்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு போயிட்டியா, இது வரைக்கும் போய் ஒரு ஃபோன் கால் கூட பண்ணலையா, நீ சும்மா வாயில் தான் அம்மா அம்மான்னு சொல்கிறியா, உண்மையாகவே அம்மா மாதிரி இது மனசுலலாம் அம்மா மாதிரிலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க பக்கத்து வீட்டில். அது வந்து மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே சிரிச்சுக்கிட்டே ஃபோன் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் சொன்னியாம்மா, ஏம்மா நீங்கள் வந்துட்டு பக்கத்து கடைக்கு போனால் கூட உங்கள் வீட்டை வந்து பூட்டிட்டு தான் போகிறீங்க சரிங்களா, பூட்டி தான் போகிறீங்க. அதே மாதிரி ஓப்படியெல்லாம் வந்துட்டு அவங்க ஊருக்கு போனனால எல்லா பாத்திரமும் கழுவி மூட்டை கட்டி தான் போகிறாங்க. நான் இவ்வளோ தூரத்தில் வரேன், அப்படியே ஒரு கதவை திறந்து என்னோடய கிச்சன் என்னோடய கதவை எல்லாத்தையும் திறந்து போட்டு தான் வந்திருக்கேன். அந்த பாத்திரம் மட்டும் இருந்தால் வீணாக போயிடுமே, அது உங்களுக்கு எதுக்கு, அது யூஸ் ஆகாத பொருள் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு தான் இருக்கிற மசாலாலாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வெறும் பாத்திரத்தை மட்டும்தான் கட்டி போட்டு வந்தேன். என்கிட்ட இருக்கிற வந்து விவசாயம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆனால் விவசாயத்தை ஊருக்கு போகிறேன்னு சொல்லக்குள்ளே வந்துட்டு ராஜேந்திரன்ட்ட வந்து பேசிட்டு தான் வாங்கணும். ஃபஸ்ட்டு இடத்த வந்து இந்த தடவை போகக்குள்ள வந்துட்டு அவன்கிட்ட பங்கு பிடிச்சி தான் வாங்கணும். இவ்வளோ போகிறீங்கள, உங்களுக்கு ஒரு பங்கு எங்களுக்கு 4 பங்கு, விவசாயத்தில் எங்களுக்கு 4 பங்கு உங்களுக்கு 1 பங்கு தான் கொடுப்போம் அப்படின்னு பேசிட்டு தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரை எங்களுக்கு வந்து டிக்கெட்டே போடவில்லை. அப்புறம் எல்லாம் பேசி முடிவான அப்புறம் தான் டிக்கெட்டே போட்டாங்க. அதாவது என்னோடய விவசாயத்தெல்லாம் அவங்க வாங்கிட்டாங்க சரிங்களா. என்னோடய ஆட்டுக்குட்டியும் அவங்க வாங்கிட்டாங்க. இப்போ ஆட்டுக்குட்டி அவங்க வாங்கிட்டாங்களே, ஆட்டுக்குட்டி ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, இப்போ கூட ஆட்டுக்குட்டி வந்து அந்த குட்டி வந்து சீக்கிரமாக இறந்துருச்சு, அதுக்கு கால் பண்ணி என்கிட்ட தான் காசு கேட்குறாங்க சரிங்களா. அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன மன கஷ்டமும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட பேசி சரி பண்ணிட்டேன். அவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் உனக்கு மாமியா, நீ எனக்கு மருமக சரியா, நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா ஊருக்காரங்க வந்து பார்க்க போகிறேன், நீ தான் வந்து பார்க்க போகிறேன், அதே மாதிரி உனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நான் தான் வந்து பார்க்கணும், நம்ம 2 பேரும் தான் அந்த ஊரில் உள்ளவங்க சொல்கிற பச்செல்லாம் நீ கேட்காதா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அது அவங்க புரிஞ்சுட்டா சரி, ஏன்னா என் மாமியா பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியும். ஸோ இதுதான் நடந்துச்சு சரிங்களா. இப்போ இந்த பிரச்சனையில் சால்வ் ஆகிட்டோம், 2 பேருமே பேசிக்கிறோம், ஃபோன் பண்ணுறாங்க, வீடியோ கால் பண்ணுறாங்க, பாப்பாவையும் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இந்த இது கொஞ்சம் முன்னாடியே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோதான், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம்.